ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூறும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைமையில் 7வது பாடலில் திருச்சிற்றம்பலம் தன்னிலே இன்ப திரு உரு கொண்டு அருளாம் திருநடம் செய்து அருளுகின்ற திருவடிகள் இரண்டும் அருச்சிக்கும் பேரன்பர் அறிவின்கண் அறிவாய் அவ்வறிவில் விளைந்த சிவானந்த அமுதமாகி உருச்சிக்கும் பரநாத தலம் கடந்து அப்பார் சித்து உருவுடன் கடந்த என உணர்ந்தோர் சொல்வாரையில் பெரும் சித்தலாம் உள்ள நடராஜன் பெருமான் பெருமையாம் பேசுவது என் பேச்சாய் என் தோழி என பதிவு செய்கின்றார். திருச்சிற்றம்பலம் தனிலே திருவுரு கொண்டு அருளாம் திருநடம் செய்து அருளுகின்ற திருவடிகள் இரண்டும் எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய பெருஞ்சோதி சிகரம் தனி சிவம் பேரறிவு பெருஞ்சோதி. அதே சிற்றறிவாக ஆன்ம ஒளிக்குள் ஒளியாக உள்ளது. இது அருளை பெற்றால் இதுவும் ஒரு திருவடி. மேலும் அவர் ஆகாசத்தில் அனாதியான வெளியில் தடையற்ற இயக்கமாகிய காற்றை அவர் இயக்க இவள் இயங்குகிறாள். வகரம் தனி சக்தி பேராற்றல். அருச்சிக்கும் பேரன்பர் அறிவின்கண் அறிவாய். அருச்சிக்கும் என்பது கடவுள் வழிபாடு, சுத்த சன்மார்க்க கடவுள் வழிபாடு, ஜீவகாருண்ய ஒழுக்கம். இது கடவுள் காட்டிய பாதை, கடவுளை அடையும் பாதை என உறுதி செய்யப்பட்டுள்ளது இயற்கை உண்மை கடவுளால். சரி, பேரன்பர் யார்? செடி அறுத்திட வினை நீக்கிட, செடி அறுத்திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி. இதை கடந்து பேரென்பவர் என்பவர் ஒளியிலொடுக்கம் பாயிர விருத்தி உரைநடை பகுதி பக்கம் 170 ஐயா. அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்தது என்று உணர்க என்கின்றார். ஆக சுத்த சன்மார்க்கத்தில் பயில்தல் என்பது புறத்தே எல்லாவீரும் இன்பமாக வாழ ஜீவகாருண்ய ஒழுக்கமும், அகத்தே கடவுள் நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளியுடன் திகழ்வதால் கரணமாகிய மனத்தை சிற்றவையின் கண்ணை நிறுத்தி பயில்வோரை மட்டுமே குறிப்பது. அவ்வாறு பயில்வோர் துன்பம் அறுத்து மரண துன்பத்தை நீக்கி துன்பம் அறுத்து ஒரு சிவதுரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் ஐயா அகவலில். அறிவின் கண் அறிவாய். அறிவு என்பது உலகறிவு. இது அந்தக்கரணமாகிய புத்தியால் செயல்பட்டு உலகில் தேவையான பொருளீட்டி அறம்பீராது இம்மை இன்ப வாழ்வு வாழுகிறது. இதை கடந்தது அருளறிவு. அருளறிவு வினைக்கு ஏற்ப அருட்சக்தி பிறக்கும் போதே ஆன்மாவின் இயற்கை குணமாகிய தயவு கருணை எனும் ஜீவகாருண்யத்துடனே பிறக்கச் செய்கிறது. இதனை அகவலில் எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கேதான் விளங்கும் எனவும், அப்படி விளங்கும் போதுதான் யாரே எனினும் இறங்கி உயிர்கருணை புரிவார் எனவும் தெளிவாக குறிப்பிடுகிறார்.
இப்போ கண்ணிற்கு உரிய கண்ணிற்கணிகளானிய கண்ணோட்டம் எனும் தயவுடன் பார்வை மாற கல்லாய மனம் கரையும். கரைந்து உயிர்கருணை செய்ய செய்ய புன்னொளி கூடும். புன்னொளி கூட கூட நாம் தடையற்ற இயக்கமாகிய காற்றை ஜீவித்துதான் நாம் ஜீவனம் செய்கின்றோம். அதுபோல்தான் எல்லா உயிரும் வாழ்கிறது. அப்புறம் நமக்கு எதற்கு வேறுபாடு என பேதம் நீங்கி எறும்பு உடனாய யானை முதல் எல்லா உயிரிலும் இறைவன் நீக்கமர நிறைந்துள்ளான் என்கின்ற உயிர் உணர்வு பெற்று உயிருக்கு உயிராய் உள்ள இறைவன் எல்லா உயிரிலும் நீக்கமர உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராமொழி தானாகி உள்ளார் என்பதை ஆன்ம அறிவில் உணர்ந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உயிர்கருணை செய்ய செய்ய ஆன்மா நெகிழும். அவ்வாறு நெகிழ அறமீறாது தான் உழைத்து தேடிய பொய்ப்பொருளை தன் குடும்ப தேவை போக மீதமுள்ள அழியும் பொருளை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கியாவது அல்லது கூவும் காக்கைக்கு ஒரு பருக்கை வழங்கியாவது தினசரி தடைபடாது காலமுள்ள வரை கடைசி வரை கடைபிடித்து கொள்கையாக தான் உள்கொண்டு உயிர்கருணை செய்ய செய்ய அழியும் பொருளாகிய உரிமையான பொருள் அழியா மெய்ப்பொருளாகிய உடைமையாக மாறி முக்காலமும் பயன் தரும். இந்த அறிவு உலக அறிவு கடந்து அருளறிவு என்கின்றார். அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என்று வகுத்துள்ளது. இப்போ இந்த ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை அறிய வேண்டும். இந்த ஆன்ம அறிவு மனித தேகத்தில் எல்லா இடங்களிலும் பரவி உள்ளதால் இந்த ஆன்ம அறிவை கொண்டு அறிவது உத்தமம் என உரைநடை பகுதியில் பதிவு செய்கின்றார் நம் பெருமான். அவ்வறிவில் விளைந்த சிவானந்த அமுதமாகி உயிருணர்வு பெற்று அருளுணர்வு கூட தினசரி பரவாகாரம் நாம் செய்ய செய்ய நமக்கு ஆற்றல் கூடுகிறது. இந்த ஆற்றல் விவகாரத்தால் பெற்றதால் உயிர்கருணை பூரணமானால் இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம அணு ஒளியுடன் கூட்டுகிறது. இப்போ மன அறிவு செயல்பட்டு ஆன்ம அறிவு பெற்றதால் அறிவினில் ஓர் அறிவு நாம் ஜீவகாரண்யம் செய்ததின் விளைவாகிய மனதின் ஆற்றல், அதாவது காற்றின் இயக்கம் ஆன்ம அணு ஒளி எனும் அறிவு இயக்கத்துடன் கூடியதால் யோக ஞானமாகிய செயல்பாடு ஞான யோகமாகிய அறிவாகிய ஆன்மாவுடன் கூட காற்றின் இயக்கமும் ஒளி இயக்கமும் கூடினால் கூட அந்த இடத்திலும் ஆனந்த அமுதம் சுரக்கும். இந்த அமுதம் மரணமில்லா பெருவாழ்வு வழங்க முடியாது. இதனின் செயல்பாட்டால் அந்த இடத்தில் பெற்ற அமுதம் இதையும் கடந்து செல்கின்றது. இது ஜீவகாருண்ய தவத்தால் பெற்ற அமுதம். உருச்சிக்கும் பரநாத தலம் கடந்தே அப்பார் சித்துருவு கடந்திருக்கும் என உணர்ந்தோர் சொல்வாரேல் இவர் யாரெனில் காற்றின் இயக்கத்தை மந்திரமாக்கி அதை கருவாக்கி கோடான கோடி முறை கூறி அதை உருவாக்கி அதை மனதில் நினைத்து வழிபடும் நடர் விடர் தூத்தர் உரிய செயல்களை நீக்கி அஞ்ஞான வெளி, பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி, சதாசிவவெளி, பஞ்சபூத வெளி கடந்து விந்து மூலாதார வெளி நாதம் காற்றின் இயக்கம் இதுவரை சென்றவர்கள் மூலாதாரத்து மூண்டெழுக்கண்ணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாருக்கு கூற்றை குதைக்கும் குறியாமே என்கின்றார் மகரிஷி. வாறு காற்றின் இயக்கமாகிய மனம் என்று விந்து நாதமும் கூடி பரநாதம் வரை சென்று மலம் முற்றிலும்
கடந்து சித்து உருவாய் இவர்கள் செய்த தவத்தால் பெற்ற சித்து அஷ்டமா சித்து எனும் 8 ஆற்றல் பெற்றனர். இதையும் கடந்து கடவுள் நிலை உள்ளதென உணர்ந்தோர் அட்டகம் 3ஆம் பாடலில் விண் முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் எனவும், அட்டகம் 4ஆம் பாடலில் அதன் இயலை இசைத்தல் எங்கனம் ஐயவோ சிறிதும் செய்திரோம் என நாவை அசைத்திற்கு அரிது என்று உணர்ந்தோர் வலுத்தும் எனவும், 5வது பாடலில் புத்தமுது அணைய சமரச தத்துவமோ பொருளியல் அறிந்திலோம் எனவும், 6வது பாடலில் ஏகமோ அநேகமோ இன்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ என்னவென்று உரைக்க முடியாது என உணர்ந்தோர் எனவும், 7வது பாடலில் தத்துவம் கடந்து சித்தியை பெற்று அங்கு சென்றால் எல்லாம் அந்த அருள் வழியில் கரைந்து போனோயினோம் என்று உணர்ந்தோர் போற்றும் அருட்பெருஞ்சுது எனவும் பதிவு செய்கின்றார் ஐயா. அவர்களால் இயற்கை உண்மை கடவுளை பற்றி கூற இயலாது. அதன் தவம் வேறு. இந்த அருளின் தவம் வேறு எனில் அறிவு எனும் ஒளியும் மாறுபடுகிறது. பெரும் சித்தலாம் வல்ல நடராஜன் பெருமான் பெருமையை யாம் பேசுவது என் பேசாய் தோழி. இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ராமலிங்காபயம். பெரும் சித்தலாம் வல்ல நடராஜ பெருமன் பெருமையை யார் பேசுவது என் பேசாயன் தோழி. தோழியாகிய மனதின் செயல்பாடு ஜீவகாருண்ய ஒழுக்கம் நின்று உயிர்கருணை செய்து ஆற்றல் பெற்று இந்த ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூடி கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய முடியும் என பலகாலம் ஆண்டவரிடத்து அன்பும் உயிரல்பால் தயமும் கொண்டு பலன் எதிர்பாராது செயல்பட ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் நின்று பூரண அருளை பெற்றதால் இயற்கை உண்மை கடவுளின் பூரண அருள்ஜோதி இவரின் ஆன்ம ஒளியுடன் கூடியதால் இவர் கடவுள் நிலையறிந்த அம்மையமானதால் இவர் செய்த ஜீவகாருண்ய செயலால் கலைபல கோடியும் அதனால் பெற்ற யோக ஆற்றலும் ஆற்றல் வகையான பல கோடியும் அவ்வாற்றலால் பெற்ற அறிவு வகை நல்விரிவு அனைத்தையும் இதையும் தாண்டி ஆடுரு சித்திகள் 448 கோடியும் கூட்டுரு சித்திகள் கோடிபல் கோடியும் அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பெற்று ஐயாவுடன் பிரிவர இறைவன் விளங்குவதால் பேசுவதால் என்ன கிடைக்கப் போகிறது? ஜீவதேவர் புரிந்தால் கிடைப்பது என ஆன்மா மனதிடம் கூறுவதாக நம் பெருமான் அமைத்துள்ளார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.